இப்போ பாருங்க, இப்போ நான் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, நான் இப்போ சிவம், நான் இப்போ உங்களை என்ன ஆக்கிட்டேன், சிவமாக ஆக்கிட்டேன். இப்போ நீங்களும் நானும் ஒன்று. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இன்னொரு ஆன்மாவை சிவமாக்கலாமா? லாஜிக்காக ஆக்க முடியுமா முடியாதா? ஆக்கணும், ஆக்கணும். ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் ஒன்றாயாச்சு. நான் செய்கிறதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதுதான். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், சிவமாக்கலாமா இல்லையா? அப்போ ஒரு உயிர் இன்னொரு உயிர் என்ன செய்யலாம், சிவமாக ஆக்கலாம். ஆக்க முடியுமான்னு கேட்டால் ஆக்க முடியாது. இப்போ பாருங்க, இந்த செம்பு பொன்னாகும், இந்த பொன் ஒருபோது இன்னொரு செம்பை பொன்னாக்காது. எது செய்யும், குளிகை தான் எல்லா செம்பையும் பொன்னாக்கிட்டு இருக்கோம். இந்த செம்பு தங்கம் ஆயிடுச்சியா, நான் தங்கமாயிட்டேன், நான் இன்னொரு ஆளை தங்கமாக்குறேன்னா ஆக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ எல்லா செம்பையும் தங்கமாக்குவது குளிகை தான். ஒரு தங்கம் இன்னொரு செம்பை தங்கமாக்க முடியாது. அப்போ முத்தி நிலையில ஆன்மாவின் தன்மை வேறு, சிவத்தின் தன்மை வேறு, சிவத்தின் தன்மை வேறு. இது புரியுதுங்களா? அவ்வளவுதான். பேதவாதி, பேதவாதியின் கருத்தை அப்படிதான் மறுக்கிறார். எனவே இந்த ரெண்டுக்கும் வேறான தன்மை உண்டுன்னு சொல்லி நிறுவுகிறார்.